ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி இல்லாத சமயத்தில் வெங்காயம் வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு 25 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, இது ரெண்டையும் மிக்சியில் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் 3 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வத்தலை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே 5 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1-2 அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடி உள்ள சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவு அடுப்புலேயே இருக்கட்டும். இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டம்ளர் தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் சிம்லேயே குழம்பு கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட வெங்காய வெந்தய குழம்பு நொடியில் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.